நிலவு ஆபத்தை முதலில் முன்னறிவித்து பெரிய அளவில் பரப்புரை செய்தது திமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலைதளத்தில் பதிவு. நீட் குறித்து நிதியரசு கே ராஜன் குழு தயாரித்த அறிக்கையை பல்வேறு மொழிகளில் வெளியிட்டு கருத்து. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பொதுப்பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு நாளை தொடக்கம். முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் விடாமல் துரத்தும் தண்ணீர் பஞ்சம். டேங்கர் லாரிகளை சூழ்ந்து முண்டியடித்து தண்ணீர் பிடிக்க செல்லும் மக்கள். மகாராஷ்டிரா புனேவில் பல இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். 2 மணி நேரத்தில் 65 மில்லி லிட்டர் அளவுக்கு மழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். மகாராஷ்டிராவில் நாசிக் பகுதியில் உள்ள கிராமங்களில் வாட்டி எடுக்கும் தண்ணீர் பஞ்சம். பல அடி ஆழ கிணற்றில் உள்ள விளிம்பில் நின்று உயிரை பணியம் வைத்து தண்ணீர் எடுக்கும் பெண்கள். ராமோஜி குழு உறுப்பினர் ராமோஜி ராவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தகனம். தகன மேடைக்கு உடலை தோளில் சுமந்து சென்றார் சந்திரபாபு நாயுடு. நீட் விவகாரத்தில் மாணவர்களின் குரலாக ஒலிப்பேன் என சமூக வலைதளத்தில் ராகுல் காந்தி பதிவு. தேர்தல் நடந்த முறைகேடு 24 லட்சம் மாணவர்களை சீரழித்து விட்டதாகவும் வேதனை. சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த பயணியிடமிருந்து 6.5 கோடி மதிப்புள்ள 12 கிலோ தங்கத்தை கடத்த முயன்ற விமானி கைது. சுங்க இலாகா அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தின் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் நாளை திறப்பு. வளாக பராமரிப்பு முன்னேற்பாடுகளுடன் மாணவர்களை வரவேற்க தயார் நிலையில் பள்ளிகள். என்டிஏ கூட்டணி கட்சிகளின் புதிய எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி இல்லத்தில் தேநீர் விருந்து. ஜெய்சங்கர், சிவராஜ் சிங் சவுகான், குமாரசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. 3வது முறையாக இன்று மோடி பிரதமராக பதவியேற்கும் நிலையில் விழா கோலம் பூண்டது தலைநகர் டெல்லி. பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள், பதாகைகள் வைத்து வாழ்த்து. திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ நுழையவோ அனுமதி மறுப்பு. தண்ணீர் குறைவாக கொட்டும் பகுதிகளில் மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பாதுகாவலர்கள் தீவிர கண்காணிப்பு. திருத்தணி முருகன் கோவிலில் எளிமையான முறையில் நடைபெற்று முடிந்த நடிகர் பிரேம்ஜியின் திருமணம். திரைப்பட நட்சத்திரங்கள் பலர் பங்கேற்று வாழ்த்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.